ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தென்னை நடவு அதை பற்றி அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே ஒரு 12 கன்று வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னையில் இது செவ்விளனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செவ்விளனி ரகம் இது. அதில் ஒரு 5-6 ரகம் சொல்கிறாங்க. குட்டை நட்டை, நட்டை குட்டை, செவ்வழனி, ரெகுலர் அப்படின்லாம் நிறைய ஒரு 5-6 விதம் சொல்கிறாங்க. ஓரலாக தான், நமக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்டான நாலேஜ் கிடையாது, நம்ம ஃபீல்டு இதுவும் கிடையாது. ஸோ இப்போ தான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 12 கன்று, 72 கன்னில் 12 செவ்விளனி, ஒரு 60 கன்று ரெகுலர் போட்டிருக்கோம். பாருங்கள், பக்கத்துலேயே அந்த லேண்டில் ஒரு 1 ஏக்கரில் ரெகுலர் போட்டிருக்கோம். 25க்கு 25 அடிக்கு 25 அடி கேப் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மரத்துக்கு இடையில் 25 அடி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன குழி 3க்கு 3ன்னு சொல்லலாம். ஜேசிபி வச்சு, டோசர் வச்சு தோண்டிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். மிளகாய் மருந்து அப்படின்னு ஏதோ சம்திங் சொன்னாங்க. அதை அப்படியே போட்டு கரையான்லாம் அரிக்காத மாதிரி அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வச்ச நேரம் மழை பயங்கரமாக பேஞ்சிருக்கு. பாருங்கள், அப்படியே கால் உள்ளே போகுது, பார்த்திங்கன்னா தெரியும். பயங்கரமாக மழை பேஞ்சிருக்கு. பூமி ரொம்ப ஈரமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆண்டவன் பேரில் முதலீடு பண்ணி எல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் மாத்திரக்கு ஒன்றும் இல்லை. வந்தால் ஆண்டவனுடைய பேரில் நன்றி சொல்லிவிட்டு அப்படியே போக வேண்டியது தான். நஷ்டமானாலும் ஆனது தான். தென் இது இங்கெல்லாம் மண்ணெல்லாம் விழக்கூடாது அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா கரையான் அரிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணெல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10-12 குழியில் அப்படியே தண்ணி நிற்கிது. நேற்றெல்லாம் பயங்கர மழை, நைட்டு விடிய பயங்கர மழை, தண்ணி நிற்கிது. அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. தென் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கன்று நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லைங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான கமெண்ட் சொல்கிறாங்க. தடிமனாக வேணும் அப்படிங்கிறாங்க, திக்னஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. பட் எங்களுக்கு கொடுத்தவர் அந்த கார்டன் நர்சரியில் ரொம்ப ஒரு கேரண்டியோடு சொல்லியிருக்காரு. 100 கன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா 100மே வந்துடுங்க, ஒன்று கூட மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செஞ்சேரி மலை பக்கத்தில் எடுத்தோம், திருப்பூர் டிஸ்ட்ரிக். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலைங்க. ஆண்டவன் பேரில் செஞ்சாச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது நெகட்டிவ்லாம் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஏதோ வாங்கிறதுக்கு முன்னாடி பல விதமாக யோசிக்கலாம். நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு போய் வாங்கலாம். வாங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி அப்படிங்கிறத ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.